Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Breathing and exchange of gasesல நம்ம இப்போ வந்து exchange of gas எப்படி நடக்குது அப்படினு பார்க்க போறோம். So இது வந்து ரெண்டு இடத்துல நடக்குது exchange of gas between alveoli and blood. அங்க நடக்குது. இத வந்து external respiration அப்படினு சொல்லுவோம். So this is external respiration between blood and tissue cells-உம் exchange of gas நடக்குது. So between alveoli and blood எப்படி நடக்குது அப்படிங்கறத first பார்க்கலாம். So this is external respiration la varadhu respiration. Okay, so by simple diffusion, what is diffusion? Movement of substance from its higher concentration to lower concentration. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்க இடத்துல இருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு வித்தவுட் யூஸிங் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணாமல் அதிகமாக இருக்க இடத்துல இருந்து குறைவாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறது தான் சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் மெத்தடில் தான் இந்த exchange of gas நடக்குது and it moves along concentration gradient. இந்த concentration gradient அப்படின்னு பார்க்கும்போது இங்கே concentration யாரோட concentration? pressure concentration. ஓகேங்களா, ப்ரெஷரோட gradient. ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்க இடத்துல இருந்து ப்ரெஷர் குறைவாக இருக்க இடத்துக்கு கேஸ் மூவ் ஆகி போகுது. கிரேடியன்ட், கிரேட் அப்படின்னாலே ஜாஸ்தி கம்மி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு கிளாஸில் கிரேட் கொடுத்தா ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு கிரேட் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதிகம்லேருந்து கம்மி, அந்த மாதிரி தான் இங்கேயும் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதிக ப்ரெஷர் கிரேடியன்ட்லேருந்து லோவர் ப்ரெஷர் கிரேடியன்ட்டுக்கு கேஸஸ் மூவ் பண்ணி போகும். ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஃப்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் டிஃப்யூஷன் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணுது. அந்த டிஃப்யூஷனை இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்னு பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ், திக்னஸ் ஆஃப் த மெம்ப்ரெயின். திக்னஸ் நீங்கள் பேர் கொடுத்துருக்கோம், ஆனால் the membrane of the alveoli is very thin. solubility of the gases. ஸோ இந்த பிளட்ல எப்படி கேஸ் வந்து soluble ஆகுது அதை பொறுத்து. The concept of partial pressure நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர்? பார்ஷியல்னாலே ஒரு பார்ட் இல்லைங்களா? ஸோ மிக்சர் ஆஃப் கேஸஸ் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். நம்ம இன்ஹேல் பண்ணுற கேஸஸில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. அதில் நைட்ரஜன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆக்சிஜன் அதுக்கு அடுத்து, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இதுதான் மிக்சர் ஆஃப் கேஸஸ். மிக்சர் ஆஃப் கேஸஸில் இருக்கிறது டோட்டல் ப்ரெஷர் அப்படிம்போம். ஸோ அந்த மிக்சர் ஆஃப் கேஸஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை டோட்டல் ப்ரெஷர், பிகாஸ் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெனி many type of gases, oxygen, carbon dioxide, nitrogen, இந்த மாதிரி. அதே இண்டிவிஜுவல் கேஸ், இந்த மிக்சர் ஆஃப் கேஸில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கேஸோட ப்ரெஷரை பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிம்பீங்க. வெறும் ஆக்சிஜனுக்கு மட்டும் சொன்னால் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ். கார்பன் டை ஆக்சைடு இது மட்டும் சொன்னோன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ். நைட்ரஜன் மட்டும் சொன்னீங்கன்னா இதெல்லாம் இது ரெண்டையும் விட்டுட்டீங்க, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் இன் ஏ மிக்சர் ஆஃப் கேஸ் அப்படிம்போம். அப்போது டோட்டல் ப்ரெஷரை பீன்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் சேர்த்து சொன்னால் தான் டோட்டல் ப்ரெஷர். அப்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் தான் நமக்கு தெரியணும். ஏன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் என்ன நடக்க போகுது? ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுக்கு இடையில தான் நடக்க போகுது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் பிட்வீன் alveoli and blood இப்போ பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் alveoli இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா பிரைமரி சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் யாருன்னா alveoli தான், ஏர் சாக் தான் லங்ஸில் இருக்குது. ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் கிரேடியன்ட் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் க்ரூஷியல் ப்ளே பண்ணுது, இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ alveoliயில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்க்க போகிறோம். இதை மெஷர் பண்ணுறதுக்கு மேனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து மெர்க்குரி காலம் இருக்கும். அந்த மெர்க்குரி காலம் எவ்வளோ தூரம் மேலே போகுது அதை பொறுத்து தான் நம்ம அந்த அளவு சொல்கிறோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 104 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா 40 மில்லிமீட்டர் ஹெச்ஜி இருக்குது. அதே பிளட் கேப்பிலரியில் நியர் alveoli அதில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 40 மில்லிமீட்டர் ஹெச்ஜியும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 45 மில்லிமீட்டர் ஹெச்ஜியும் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக alveoliயிலேருந்து பிளட் கேப்பிலரிக்கு மூவ் பண்ணும். ஏன்னா alveoliயில் ஆக்சிஜனோட ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 104 மில்லிமீட்டர் மெர்க்குரியாகவும் பிளட்டில் 40 மில்லிமீட்டர் மெர்க்குரியாவும் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் மூவ் ஃப்ரம் alveoli டு பிளட். ஓகே, நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடோட அளவு எப்படி இருக்குது? alveoliயில் 40 மில்லிமீட்டர் ஹெச்ஜியாக இருக்குது. அதே பிளட்டில் எவ்வளோவா இருக்குது? 45 மில்லிமீட்டர்
ஹெச்ஜியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடு மூவ் ஃப்ரம் ஹையர் டு லோவர் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ பிளட்லேருந்து அல்வியோலைக்கு மூவ் பண்ணி போகும். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த அளவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஆக்சிஜனில் மட்டும் அளவு ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாகவும் கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கே. இதுக்கான ரீசன் தேர்ட் பாயிண்ட்டில் பார்ப்போம். இப்போது thickness of alveolar membrane also play an important role in exchange of gas. exchange of gas க்கு thickness of membrane ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பேர் தான் திக்னஸ்னு சொல்கிறமே தவிர ரொம்ப 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 தின்னாக தான் இருக்கும் இந்த மெம்ப்ரெயின். இந்த மெம்ப்ரெயின் வந்து 3 இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அல்வியோலையில் இருக்கக்கூடிய இந்த ஏர்செக் ரெட் கலரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஏர்செக் அல்வியோலார் கேவிட்டியை சரௌண்ட் பண்ணியிருக்க இந்த ரெட் கலர் ஏர்செக்கில் இருக்கக்கூடிய மெம்ப்ரெயினை தான் நம்ம ஸ்கொயமோஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கொயமோஸ் எபித்தீலியமுக்கும் எண்டோத்தீலியம் ஆஃப் பிளட் கேப்லருக்கும் இடையில இருக்கிறது பேஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படிம்போம். ஸோ பேஸ் சப்ஸ்டன்ஸ்க்கு அடுத்து இந்த இன்னர் லேயர் பிளாக் கலரில் ஒரு லேயர் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், நியர் த alveolar cavity or squamous epithelium அடுத்து வரைஞ்சிருக்கிறது எண்டோத்தீலியம் ஆஃப் கேபிலரி. இந்த 3 லேயரோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா 0.2 μm தான் இருக்கும். அப்போ எவ்வளவு தின்னாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ அப்போ ஈஸியாக இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனுக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலார் கேவிட்டிக்கும், அல்வியோலார் கேவிட்டிலேருந்து ஆக்சிஜன் blood capillary இருக்கக்கூடிய red blood செல்ஸுக்கும் மூவ் பண்ணி வரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் த அல்வியோலார் மெம்ப்ரெயின். அது தின்னாக இருக்கிறது இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பல்மோனரி ஆர்டரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்படியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலார் கேவிட்டிக்கு போயிட்டு ஆக்சிஜன் பிளட் ரெட் பிளட் செல்ஸ்க்கு வரும்போது அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறுது. ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மோனரி வெயின் வழியாக போகுது, பல்மோனரி வெயினுக்கு போயிடுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் அல்வியோலார் மெம்ப்ரெயின் ஆர் அல்வியோலை. நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு டவுட் வந்துச்சு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடுக்கு இடையில இருக்க பார்ஷியல் ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப குறைவாகவும் ஆக்சிஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கு. இருந்தாலும் கம்மியோ ஜாஸ்தியோ பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது, அல்வியோலையில் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அல்வியோலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, பிளட்டில் ஆக்சிஜன் குறைவாக இருக்குது. ஸோ எது ஜாஸ்தி எது குறைவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தால் கூட எப்படி கார்பன் டை ஆக்சைடு ஆக்டிவாக மூவ் பண்ணுது, அதுக்கான ரீசன் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ கிரஹாம்ஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் டிஃப்யூஷன் ரேட் இஸ் டைரக்ட்லி proportional to solubility of the gas. So relative diffusion rate of a gas is directly proportional to solubility of the gas. So எந்த gas வந்து அதிகமாக solubilize ஆகுதோ அங்கே diffusion rate ஜாஸ்தியாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடோட solubility rate ரொம்ப ஜாஸ்தி, அதனால diffusion rate of carbon dioxide is very high than oxygen. So கார்பன் டை ஆக்சைடோட டிஃப்யூஷன் அதாவது சாலிபிலிட்டி ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டிஃப்யூஷன் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தால் கூட 45-14 இருந்தால் கூட ஃப்ரம் ஹையர் ப்ரெஷர் கிரேடியன்ட் டு லோயர் ப்ரெஷர் கிரேடியன்ட் கார்பன் டை ஆக்சைடால் ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியுது பிகாஸ் ஆஃப் த ஹை சாலிபிலிட்டி ஆஃப் த நேச்சர். சாலிபிலிட்டி நேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃப்யூஷன் ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கிரேட்டர் தென் ஆக்சிஜன். தட்ஸ் வை த டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து அதிக டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஆக்சிஜன் ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியும். இங்கே கம்மி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகி போயிடும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ இப்போ பார்க்குறோம். பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸை நம்ம இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடத்துல பிளட் கேபிலரியில் partial pressure of oxygen 95 mmHg partial pressure of carbon dioxide 40 mmHg இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூ செல்ஸில் அந்த பிளட் கேபிலரிக்கு நியர்பை இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் partial pressure of oxygen 40 mmHg partial pressure of carbon dioxide 45 mmHg இருக்கும். அப்போது gases move from higher partial pressure to lower pressure gradient இல்லையா. ஸோ இங்கே ப்ரெஷர் gradient ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் மூவ் ஃப்ரம் blood capillary to tissue cells. அதே கார்பன் டை ஆக்சைடு பாருங்கள் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, டிஷ்யூ செல்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மூவ் ஃப்ரம் டிஷ்யூ செல்ஸ் டு blood capillary. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் blood அண்ட் டிஷ்யூ. இந்த மாதிரி தான் பிளட் அண்ட் டிஷ்யூவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. ஸோ ஓவரால் பிக்சர் நம்ம பார்க்கும்போது அல்வியோலார் ஏர்னு சொல்கிறோம். இந்த அல்வியோலார் ஏர்ங்கிறது இன்ஸ்பயர்ட் ஏர் உள்ளே வருது. அப்போ உள்ளே வரும்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 104 மில்லிமீட்டர் ஹெச்ஜியும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 40 மில்லிமீட்டர் ஹெச்ஜியும் இருக்குது. இந்த ரீஜனுக்கு
pulmonary artery carry பண்ணிட்டு வர deoxygenated blood-ஓட partial pressure of oxygen 40 mm partial pressure of carbon dioxide 45 mm இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலைக்கு போயிடுது, ஆக்சிஜன் அல்வியோலைலேருந்து பிளட் கேப்லரிக்கு வருது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பயர்டு ஏரில் வெளியே போயிடும். இப்போ பிளட் கேப்லரி என்ன பண்ணுது, ஆக்சிஜனேட்டட் ஏரை பல்மோனரி வெயின் மூலியமாக ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணி கொண்டு போகுது. ஸோ இங்கே வந்து போகும்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 95 mm Hg ஆகும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 40 mm Hg ஆகும் குறைஞ்சிருது. 45லேருந்து 40 கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு பாருங்க. தென் ஹார்ட்லேருந்து சிஸ்டமிக் ஆர்டரிஸ் மூலியமாக அது அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பம்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் சிஸ்டமிக் ஆர்டரிஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், திஸ் இஸ் லெஃப்ட் அட்ரியம் ஆர் ஆரிக்கல். ஸோ இந்த மாதிரி போடுறோம், இது ரைட் ஆரிக்கல். ஸோ இப்போ சிஸ்டமிக் ஆர்டரிஸ் மூலியமாக பிளட் அப்படியே வரும்போது பர்டிகுலராக டிஷ்யூ ரீஜனுக்கு வரும்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் டிஷ்யூ வந்து கம்மியாக இருக்குது, 40 இருக்குது. அதே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட் கேப்லரி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டிஷ்யூ அண்ட் பிளட் கேப்லரி எப்படி நடக்குது அப்படிங்கிறது, இந்த ரீஜனில் எப்படி நடக்குதுங்கிறது இங்கே நம்ம எழுதியிருக்கோம். எகைன் இந்த ஆக்சிஜனோட அளவு வந்து குறைஞ்சிருது, கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஜாஸ்தி ஆகிடுது. இது ஹார்ட்டுக்கு போயிட்டு திருப்பி பல்மோனரி ஆர்டரி மூலியமாக நம்ம அல்வியோலார் கேப்லரிஸ், அல்வியோலையில் இருக்கக்கூடிய பல்மோனரி கேப்லரிஸ் மூலியமாக போகுது. ஸோ இந்த சைக்கிள் கம்ப்ளீட்டாக திருப்பி நடக்குது. திஸ் இஸ் வாட் கால்டு exchange of gas. So exchange of gas ரெண்டு விதமா நடக்குது. ஒன்னு between alveoli and blood capillary, another one is between blood capillary and blood tissue. alveoli blood capillary இது ரெண்டுக்கு இடையில நடக்கிறத நம்ம external respiration னும், blood capillary tissueக்கு நடுவுல நடக்கிறத நம்ம internal respiration அப்படினு சொல்றோம். So this is the things. இந்த வீடியோல நம்ம breathing and exchange of gasesல exchange of gas detailed பார்த்திருக்கோம். next partல transport of gases பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.